நானும் மதுரக்காரன் தாண்டா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டம்டியான் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் டே என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் வழக்கம் போல் நம்ம முஸ்லீம் டிப்போ மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட மாசி பச்சையும் பன்னீர் ரோஸையும் சேல்ஸ் பண்ணுறதுக்காக. மொத்தம் வந்து இன்றைக்கி 110 முடி அறுத்துருந்தோம். அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 8 ரூபா 10 ரூபான்ற ஆவரேஜாக வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் நம்மளோட பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருந்துச்சு. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. எல்லாத்தையுமே சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஒரு 8 மணிக்கெலாம். எவ்வளோ நம்ம நேற்று சேல்ஸ் நம்மளோடது என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பில்லாக வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்த்துருவோமா. இதில் வந்துட்டு மாயி பச்சை முடி இருக்குல்ல, அதான் நம்மது. டிங்டாங் வந்து பார்த்தீங்கன்னா 200 போட்டிருக்காங்க. பச்சை முடி வந்து பார்த்தீங்கன்னா 700 போட்டிருக்கோம். ஸோ அப்படியே சரி மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால வீட்டுக்கு மீன் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே பாறை மீன் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. நம்ம 4 பேர் இருக்கோம் வீட்டில். ஒரு 2 கிலோ எடுத்தால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ மீன் வெட்ட சொல்லியிருக்கேன். லேடிஸ் தான் கடை போட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அருவாமனையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய கடையாக இருந்தால் பெரிய கத்தி வச்சு வெட்டுவாங்க. இவங்க வந்துட்டு அருவாமனையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. தண்ணி வச்சுட்டு வேலை அதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இதை போய் வீட்டில் கொடுத்துட்டோம்னா நம்ம வேலையை போட முடியும்னா நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ மீனை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு நம்ம அப்படியே தண்ணி பாய்ச்சி வர வேண்டியதான். மீனை கொடுத்துட்டு நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சி வந்துட்டேன். கிணத்துல வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஓட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஓட நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தை ஃபுல்லாமே பாய்ச்சிடலாம். நான் தண்ணி பாய்ச்சிட்டு வரதுக்குள்ள அங்கே சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு வந்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடறேன். முழுக்கரண்டி இப்போ தான் வந்திருக்கு. அதனால நம்ம ஒரு மோட்டர் கிணத்துக்குள்ள ஓட்டி விட்டு இன்னொரு மோட்டர் ஓட்டி நம்ம பன்னீர் ரோஸை பாய்ச்ச ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்மளோட பன்னீர் ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வீடு பாய்ச்சினால நம்மளுக்கு செடியெல்லாம் ரொம்ப வாடாமல் இருக்கு. மோட்டர் ஓட்டி விட்டுட்டேன். தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மளுக்கு நீர்மூழ்கி மோட்டர் அப்படின்றனால தண்ணி நிறையாவே வெளியே தள்ளிடு. அதனால தான் நம்மளுக்கு நைட்டு ஃபுல்லாக கிணத்துக்குள்ள ஓட்டி வச்ச தண்ணியை நம்மளுக்கு 2 மணி நேரத்துலேயே ஃபுல்லாக காலி ஆயிடுது. வாக்கிலே வேறு தண்ணி எடுத்து விட்டுருவோம். அதனால் அங்கங்கே உடஞ்சிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டே தான் பாய்ச்சினேன். கரெக்டாக 2 மணி நேரத்தில் வந்து நம்மளுக்கு இந்த 3 குண்டு பன்னீர் ரோஸும் பாய்ஞ்சிடும். அதை பாய்ச்சி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கிளம்பிட வேண்டியதான். இதுதான் நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டம். இதெல்லாம் நம்ம தண்ணி எடுத்து விட்டுருக்கோம். எல்லாமே நல்லா தளவாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இளந்தளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கரெக்டாக விடலைன்னா எல்லாமே செத்துறேன். அதே மாதிரி பூக்களுமே தண்ணி சரியா இல்லைன்னா ரொம்ப சின்ன சின்ன பூ ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளை மார்க்கெட்டில் பூ வாங்க மாட்டாங்க. நான் தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளால வயிறு பசி மட்டும் தாங்கவே முடியாது. வயிறு பசியோட இருந்தால் வீட்டில் பயங்கரமான சண்டையெல்லாம் வந்துடும். அதனால நம்ம வர்றது எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சாப்பாடை போட்டுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு போட்டு இன்னொரு முக்கியமான வேலைக்கு போகிறோம். இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன வேலை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வேற என்ன வேலை, இந்த கிரீட்டில் வர வேலை தான். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மேட்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம டீம் கார்டில் வேற ஒரு டீமுக்காக ஆட போயிருந்தோம். அதில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலராக அங்கே ஃபிட்னஸ் பண்ணாமல் நம்ம சும்மா மேட்ச் மட்டும் ஆடிட்டு இருக்கோமா. அதனால் ஒரு கிராயின் இன்ஜுரி ஆயிடுச்சு. 4 ஓவர் 2020 மேட்ச் தான். அது 4 ஓவரில் 3.4 ஓவர் போடும்போது எனக்கு ஒரு மாதிரி பெயின் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடைசி 2 பால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டேன். போட்டுட்டு நான் அப்படியே வெளியில் வந்துட்டேன். வந்து ஒரு 1/2 hour அந்த மீன்ஸ் ஃபுல்லாமே நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். சரி பேட்டிங் இறங்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக ஜாகிங் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பெயினாக இருந்துச்சு. என்னால் ஓடவே முடியல. ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு லீக் மேட்ச் இருக்குது. அதாவது ஒரு டோர்னமெண்ட் மேட்சோட லீக் மேட்ச் இருக்குது. மோஸ்ட்லி நாளைக்கு நம்ம நாட் அவைலபிள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம இந்த மைல்டு இன்ஜுரியாக இருக்குது அப்படின்னு இதோட ஆட ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு அந்த இன்ஜுரி வந்துட்டு பெருசாகிடும். அதனால் ஒரு மேட்ச் ரெஸ்ட் விட்டா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேட்ச்சுக்கு அவைலபிலிட்டி போட முடியும். மேட்ச் முடிச்சுட்டு இன்னும் நம்ம போய் தோட்டத்தில் மாசி பச்சா இருக்கிற வேலை வேறு இருக்குது.
அதனால் நான் மேட்ச் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டேன். ஒரு 6 மணிக்கெலாம் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் போகிறதுக்குள்ளே அம்மா கொஞ்சம் முடி எடுத்து வச்சுருந்தாங்க, மாசி வச்ச கொலையை. ஸோ மிச்சம் மாசி வச்ச கொலை வந்து நம்ம காலையில் தான் இருக்கிறோம். இப்போதைக்கு 40 முடி அறுத்துருக்காங்க. நம்ம என்ன ஒரு 60 முடி வந்துட்டு நம்ம காலையில் எப்பயும் போல் 3 மணிக்கு போயிட்டு நம்ம அறுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ தான் என்னோட இந்த டே முடியுது. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.